என்ன சொல்றீங்கக்கா? அடச்சி வாய முடே. என்ன கேணச்சி நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளவு ஏத்த மாடி உனக்கு. அப்படியே உனக்கு. ஏய் அறிவில உனக்கு. நான் தான் சொல்ற வரைக்கும் வண்டி நிறுத்த வேணாம்னு சொன்னல. ஏன்டா பிரேக் போட்ட? அத்தை கொஞ்சம் முன்னாடி பாருங்க. என்ன சித்தி, அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம எங்க கூட்டு போறீங்க? ஹாஸ்பிட்டல் தான் ஆதி. அந்த ஹாஸ்பிட்டல். உமா, நீ பின்னாடி வந்து உட்கார். சரிங்க மாமா. ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. சரி சார். பார்த்து. போலாம். கை கிட்டது வாய் கிட்டமா போயிடுச்சு. பர்தாக்குள்ள இருந்து சமையல்காரி பார்வதின்னு தெரிஞ்சிருந்தோம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. அத்தை இதுக்கேண்டி கவலைப்படுற? இப்ப அந்த சமையல்காரிய கையும் குளவுமா நான் பிடிக்கிறேன் பார். என்னத்த சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க? வந்து பார். பார்வதி, இது ஆஸ்பத்திரிக்கா? இங்க இப்படிதான் கத்த கூடாது. நீங்க திடீர்னு இப்படி கத்துறத கேட்டு நான் பயந்தே போயிட்டேன்க்கா. என்ன சித்தி, நேர மாசம் கர்ப்பிணி பொண்ணு இப்படியா பயமுடுத்துவீங்க? எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வாங்க. அத்தை என்னத்த இது? இருடி, என் கண்ணு முன்னாடியே இவ்ளோ பண்றாங்கல்ல, பாத்துக்கலாம்டி. நானா அவங்களால? வா. ஆதி, என்ன சித்தி, ஒன்னும் தப்பு இல்லை. பிரெக்னெண்டா இருக்காங்க, நீங்க பிடிச்சுக்கோ. என்னமோ அந்த சமையல்காரி உண்மையாவே கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஆதி மாமா அவ கைய புடிச்சு தான் மேல போட்டுட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. வயிறு எரியுதத்த. உனக்கு வயிறு மட்டும் தாண்டி எரியுது, எனக்கு அத பாக்க பாக்க உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. நம்ம எதுக்கத்த இங்க இருந்து காவல் காக்கணும்? வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏய்,
அவசரப்படாதடி. அந்த ஆதி அந்த சமையல்காரிய உள்ள கூட்டிட்டு போயிருக்கான்ல, போலியான கர்ப்பத்துக்கு உள்ள கூட்டிட்டு போய் என்னத்தான் பண்றான்னு நானும் பாக்குறேன். வா. என்னடி இது? இங்கதானே வந்தாங்க ரெண்டு பேரும், ஆளை காணுமே. ஏமா சொல்லுங்க மேடம். ஒரு பர்தா போட்ட பொண்ணு ஒருத்தர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரே, அவங்க எங்கம்மா? அவங்களுக்கு அட்மிஷன் போட்டாச்சு. உள்ள நீங்க ரூம்ல போய் பார்க்கலாம். ரூம் நம்பர்? ரூம் நம்பர் 112. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. என்னத்த போலியான கர்ப்பத்துக்கு அட்மிஷன் கொடுத்திருக்காங்க? செத்து போன பணத்தையே வச்சு வைத்தியம் பாக்குற கூட்டம் தானே இதெல்லாம். இவங்களுக்கு தேவை பணம் மட்டும் தாண்டி, எதையும் பார்க்க மாட்டாங்க. வா. இது உள்ளதானே இருக்காங்க, வெளியே வந்துதானே ஆகணும். நீ ஒன்னும் பயப்படாத பொண்டாட்டி, நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. அத்த, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த ஆதியும் சமையல்காரியும் எனக்கே தண்ணி காட்டுறாங்கடி. அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உமா, அத்த, ஏர்போர்ட்ல அகிலா கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த ஆதியும் சமையல்காரியும் இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்கடி. என்னத்த சொல்றீங்க? பெரியத்த தான் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்களே. போனா என்ன, நீ போய் இங்க கூட்டிட்டு வா. ஆ, நானா? நான் போய் பெரியத்தை கூட்டிட்டு வரணுமா? எதுக்கடி வாயை பழக்கிற? நான் சொல்ற மாதிரி சொல்லு, அகிலா தானா இங்க வருவா. சூப்பர் அத்த. நான் இப்பவே வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி அகிலாண்டேஸ்வரி அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். இதுல ஏதாவது சொதப்புன உன்னை கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கா போய் நான் சொன்ன மாதிரி சொல்லி அகிலா இங்க கூட்டிட்டு வரணும். சரிங்க அத்த. போ. ஆதி, என்கிட்டயே உன் வேலைய காட்டுறல்ல, இன்னைக்கு இருக்குடா உனக்கு தீபாவளி. வரட்டும், இன்னைக்கு இருக்கு உனக்கு. வரட்டும்டா, வரட்டும், வரட்டும். சின்னத்த சொல்லும் போது சரி சரின்னு தலையாட்டிட்டு தைரியமா கிளம்பி வந்துட்டோம். இப்ப பெரியத்த கிட்ட எப்படி சொல்றது? அத சொன்னா பெரியத்த என்ன நினைப்பாங்களோ? என் கூட புறப்பட்டு வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை பெரியத்த வரலன்னா சின்னத்த என்ன தானே திட்டுவாங்க. யோசிக்காம மாட்டிக்கிட்டேனே, இப்ப என்ன பண்றது?
ஐயோ என்ன பண்றது? ம் அத்தை எப்ப வந்தீங்க அத்தை? நீங்க வந்தது நான் பார்க்கவே இல்லையா அத்தை? அது வந்து அத்தை, நான் உங்களை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிடல்ல இருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்தேன் அத்தை. என்ன பாக்குறதுக்கு அவசரமா கிளம்பி வந்தியா? என்ன விஷயம்? அது வந்து அத்தை, ஏர்போர்ட் வாசல்ல வச்சு பர்தா போட்டு அந்த கர்ப்பிணி பொண்ணு இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த பொண்ணை இறக்கி விட வேண்டிய இடத்துல பத்திரமா இறக்கி விட்டுட்டீங்கல்ல? அதெல்லாம் பத்திரமா ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுட்டோம் அத்தை. ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டீங்களா? ஏன்? அது வந்து அத்தை, கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அத்தை. அதனால வழியில இருந்த ஒரு ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டோம். ஓ, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தை. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகி பொன் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? தாயும் செய்யும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆனா என்ன ஆனான்னு இழுத்துட்டு இருக்க? விஷயத்துக்கு வா உமா. பிறந்த குழந்தைக்கு நீங்க வந்துதான் வாயில சக்கரை தண்ணி வைக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுது அத்தை. நானும் சின்னத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொன்னோம். நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் இல்ல. அவங்க இருக்கிற பிஸிக்கு இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம். ஆனா அந்த பொண்ணு தனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்க அகிலா அம்மா தான் காரணம். அதனால அந்த குழந்தைக்கு அவங்கதான் முதல்ல சக்கரை தண்ணி வைக்கணும்னு எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாத்த. எங்களுக்கே பாவமா போச்சாத்த. சின்னத்த தான் நீ போய் பெரியத்த கிட்ட சொல்லு, அப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. சரி வா போலாம். உமா சூப்பரா நடிச்சு அந்த அகிலாண்டேஸ்வரியை அசத்திட்டியே. நீ கெட்டிக்காரி தாண்டி. ஹலோ உமா, என்னடியாச்சு? அத்தை டபுள் ஓகே அத்தை. பெரியத்தையும் நானும் இப்போ அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். அப்படியா? வாங்க வாங்க. அந்த சமையல்காரி இன்னியோட தொலைஞ்சாடி. என்கிட்டயே முக்காடு போட்டு என்னை ஏமாத்த பார்த்தால, அகிலா கிட்ட மாட்டி இன்னைக்கு எப்படி அவஸ்தைப்பட போற பாரு. சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிங்க அத்தை. ஆதி, என்கிட்டயே உன் வேலைய காட்டினல்ல, இப்ப என் வேலைய பாரு. இதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்குவ இந்த வனஜா யாருன்னு. ஓ சரி, நான் திருப்பி கூப்பிடுறேன் உங்களை. பரவாயில்லையே, தின்னி முட்டை சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டா. அதை தொலைஞ்சிடா நீ. வாங்கக்கா. அக்கா வாங்கக்கா. எங்க நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேன். போங்கக்கா, நீங்களே உள்ள போய் பாருங்க.
உமா சமையல் கறி செத்தாடி. அகில அவளை புடிச்சு ஒரு உழுக்கு உழுக்க போறா பாரு. சாவடி. அகில உன்னை புடிச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்க போறா இன்னைக்கு. ஐயோ ஆதி, மா நீ எங்க இங்க? உங்க கூட கார்ல வந்துட்டு இருக்கும்போது பார்வதி இங்க அடிபட்டு அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கால் வந்துச்சு. அதான் நான் பாதியிலே இறங்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்தமா. பார்வதி மயக்கத்துல இருந்ததால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. மயக்கம் தெரியட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பார்வதிக்கு இப்போ எப்படி இருக்கு? அம்மா இருக்கட்டும், ரிஸ்க் எடுக்காத. பரவாயில்ல. அம்மா நீங்க இங்க. ரிலாக்ஸ் பண்ணு பார்வதி, ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத. அம்மா அம்மா அது வந்து பேசாத. நீ எதுவுமே பேச வேண்டாம் பார்வதி. நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு தலையில எதுவும் வலி இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய் தின்னி முட்டை, இன்னமும் மீன் முள்ளு தொண்டையில மாட்டின மாதிரி முழு முழுன்னு மூச்சுக்கிட்டு இருக்க. அத்தைய பாருடி எவ்வளவு சந்தோஷமா இருக்க. நீயும் அதே மாதிரி சந்தோஷமா இரு. அது வந்து என்னடி என்ன ஆச்சு உனக்கு? வாய திறந்து சொல்லு. அது அது வந்து ஏய் அப்படியே வச்சேன்னா என்னன்னு சொல்லிட்டு மூச்சு தொலை. அத்தை அது வந்து அக்கா பாத்தீங்களா அக்கா, அந்த சமையல்காரிக்கு என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. பர்தாவுக்குள்ள அவளை மறைச்சு வச்சுக்கிட்டு நம்மள எல்லாம் எப்படி ஏமாத்திருக்கா பாத்தீங்களாக்கா? உங்க கோவத்துக்கு ஏன் மேல காமிக்கிறீங்க? தப்பு பண்ணது அந்த பார்வதி தான். ஏய் பேசாத. இனி ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சிடுவேன். தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே என்ன தப்பு பண்ணேன்னு வந்து கேப்ப? நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா?